ஹாய் வெல்கம் பேக் டு த சேனல். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஐ விஷ் எவ்ரி ஒன் அ வெரி ஹாப்பி நியூ இயர். 2025 வந்து ஓவர் ஆயிடுச்சு, 2026 வந்து அஃபிஷியலாக வந்து பிகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த இயர் வந்து எல்லாருக்கும் நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வீடியோ கொடுக்கலாமா? 2025 வந்து நான் 70+ புக்ஸ் வந்து நான் படித்தேன். என்னோட டாப் ரெக்கமெண்டேஷன் இந்த இயர் நீங்கள் வந்து டிபிஆரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். நான் படித்த புக்கில் வந்து பாதி வந்து ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர், அது வந்து தனி வீடியோவாக நான் போடுவேன். இது வந்து ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் இல்லாமல் வெரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் அதர் தன் ஜாப்பனீஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். 2025 வந்து நான் புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுத்தேன். அப்போ வந்து இவ்வளோ புக்கு வந்து என்கிட்ட யாராச்சும் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நம்பியிருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்திருப்பீங்க இல்லையா, அது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை படிக்கணும் அப்படிங்கிற ரெசல்யூஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் வந்து சொல்கிற புக்ஸ் எல்லாமே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸி ரீடாக இருக்கும், நிறைய டிக்ஷனரிலாம் வந்து சர்ச் பண்ணாமல் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து புக்கை வந்து நான் வந்து கேட்டகரி வைஸாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ எவ்ரி ஜான்ராக்கு வந்து நான் 1 or 2 புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுலேயும் எனக்கு பிடிச்ச புக், எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப என்ஜாய் பண்ண புக்கை தான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஜான்ரா வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அதில் ஃபர்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து ஹவுஸ்மேட் சீரீஸ் படிக்கலாம்னா கூட பரவாயில்ல. இந்த ஹவுஸ்மேட் புக்கை வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கண்டிப்பாக வந்து படிங்க. இந்த சீரீஸ்ல வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புக். 2025 வந்து மூவியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். January 1 or 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த மூவி 2. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மில்லி அப்படிங்கிறவங்க தான் மெயின் கேரக்டர். அவங்க வந்து ரீசெண்டாக ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகிட்டு லிவ் இன் ஹவுஸ்மேடாக வந்து ஒரு வீட்டில் வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்காக. அதுக்குள்ளே நடக்கிற சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் வந்து இந்த புக்கு. இந்த புக்கில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், அப்புறம் அப்யூஸ், அதுக்கப்புறம் டாக்ஸிசிட்டி, இது எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பேஜ் டர்னராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வைக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கு படிங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அதே சைக்காலஜிக்கல் த்ரில்லரில் அடுத்த புக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த சைலண்ட் பேஷண்ட் பை அலெக்ஸ். இது வந்து ஒரு டிக்டாக் ட்ரெண்டிங் புக்கு, அதனால தான் நான் வந்து இது வாங்கி படித்தேன். பட் இட்ஸ் ரியலி வர்த் இட். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அலிசியா பேரிங்சன் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெயிண்டர் இருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அவங்களே வந்து ஷூட் பண்ணி சாவடிச்சிருவாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மர்டர்லேருந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்து சேஞ்ச் ஆகும். தியோ ஃபேபர் அப்படிங்கிற ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் வந்து இந்த கேஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவங்களை வந்து பேஷண்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டு அந்த மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணுவார். ஸோ அதுதான் இந்த புக். இந்த புக்கு வந்து முன்னாடி பார்த்த புக்கு மாதிரி பேஜ் டர்னராக இருக்காது. பட் இது வந்து ரொம்ப ஸ்லோ பர்ன் த்ரில்லர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் வந்து பேசியிருப்பாங்க. இதுவும் வந்து என்னோட ஃபேவரட் அண்ட் ஐ வில் ரெக்கமெண்ட். அடுத்து வந்து ராம்காம் ஜான்ராவில் பார்க்கலாம். ஸோ ராம்காம் ஜான்ராவில் நான் ரொம்ப சில புக்ஸ் தான் வந்து படித்தேன். பட் அதுலேயும் வந்து நிறைய வந்து இந்த எமிலி ஹென்ரி அப்படிங்கிறவங்க புக் வந்து படித்தேன். ஸோ இந்த ஆத்தர் வந்து நிறையா ராம்காம் புக்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக்ஸ்லையும் சரி, நான் படித்த ராம்காம்லையும் சரி, த ஃபன்னி ஸ்டோரி தான் வந்து என்னோட ஃபேவரட். இவங்க எழுதின வெக்கேஷன் பீப்புள் வி மெட் ஆன் வெக்கேஷன் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மூவியாக வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அந்த புக்கையும் படிங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து த ஃபன்னி ஸ்டோரி. இந்த புக்கில் வந்து டேஃபன் அப்படிங்கிறவங்க தான் நம்ம மெயின் கேரக்டர். அவங்க வந்து அவங்களோட ஃபியான்சி கூட பிரேக்கப் ஆகிட்டு அப்புறமா அவங்களுக்கு போகிறதுக்கு எங்கேயுமே போகிறதுக்கு இருக்காது. மைல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட வந்து இவங்க வந்து ரூம் எடுத்து ஒரே ஹவுஸில் வந்து லிவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்கிற ரிலேஷன்ஷிப், எப்படி வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வந்து எப்படி வந்து அவங்களே வந்து ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு ராம்காம் புக், ஒரு ஃபீல் குட் ராம்காம். அடுத்த ஜான்ரா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். இந்த புக் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஜான்ரா கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொமான்ஸ் ஜான்ரா தான். பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த 7 Husbands of Evelyn Hugo. இந்த ஆத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர். டெய்லர் ஜேன்
ஜென்கின்ஸ் ரெய்ட் அப்படிங்கிறவங்க வந்து என்னோட ஃபேவரட் ஆத்தர். இவங்க எழுதுகிற எல்லா புக்லேயும் வந்து விமனை பற்றி பேசணுங்கிறதுக்காக பேசாமல் அவங்க அவங்க அந்த விமனோட எமோஷனல் டெப்த், அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப், அவங்க அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து புக்கு பத்தி பேசலாம். இந்த புக்ல வந்து என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஈவ்லின் ஹியூகோ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹாலிவுட் ஆக்ட்ரஸா வந்து இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு ஏஜ் ஆயிட்டு அப்புறமா ஒரு 80+ இருக்கும் போது அவங்க வந்து அவங்கள பத்தியே வந்து எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து கூப்பிட்டு அவங்க வந்து 7 மேரேஜஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட சீக்ரெட்டை பத்தி பேசுவாங்க. இது ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணவங்க. பட் இது போக போக வந்து ரொம்ப கேரக்டர் ட்ரிவனா இருக்கும். அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஹாலிவுட் கிளாமரஸ் வேர்ல்ட் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு 1980s 1970s எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்கிரீனுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேமை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா. ஒரு மேலே ஒருத்தங்க ஒரு ஹீரோயின் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஃபேமுக்கு வந்து நிறைய பேர் ஆசைப்படுவோம். சரி எப்படி இருக்காங்க பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த புக்ல வந்து பேசியிருப்பாங்க. ஈவ்லின் ஹியூகோ அப்படிங்கிறவங்களை விட அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்னொரு கேரக்டர் வருவாங்க. அவங்க தான் வந்து என்னோட ஃபேவரட். இந்த புக்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்க ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. நிறைய வந்து இன்னொன்று இருக்கு. இதுல வந்து நிறைய கெட்டவங்க வந்து இருந்தாலும் நமக்குன்னு நிறைய நல்லவங்க வந்து இருப்பாங்க இல்லையா கடைசி வரைக்கும். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த புக்ல இருக்கும். 2-3 கேரக்டர் வந்து இந்த புக்ல வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நான் ரெக்கமெண்ட் பண்ற ஜான்ரா வந்து என்ன அப்படின்னு சொன்னா மர்டர் மிஸ்ட்ரி. அந்த ஜான்ரால நான் ரெக்கமெண்ட் பண்ற புக்கு வந்து அண்ட் தென் தேவர் நான் பை அகாதா கிறிஸ்டி. இந்த ஆத்தர் வந்து ரொம்ப மர்டர் மிஸ்ட்ரிக்குன்னு சொல்லி பேர் போன ஒரு ஆத்தர். இந்த புக்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 to 11 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு மேன்ஷன்ல வந்து ஐசோலேட்டடா இருந்து ஒவ்வொருத்தர அந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, லாஸ்ட்ல வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இறந்துருவாங்க. ஃபைனலா ஒவ்வொருத்தங்க எப்படி இறக்குறாங்களோ அது பண்ணது யாரு அப்படிங்கறத வந்து இந்த புக்ல வந்து சொல்லுவாங்க. இந்த புக்ல வந்து எவ்ரி ஒன் இஸ் அ சஸ்பெக்ட், எல்லாருமே வந்து சஸ்பெக்ட். இதுல வந்து ஒரு டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஃபைனலா தான் சொல்லுவாங்க. இந்த புக் வந்து ஒரு ஷார்ட் சீரீஸாவே வந்து யூடியூப்ல இருக்கு. பிபிசி வந்து எடுத்திருக்காங்க. இந்த புக்கை படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த சீரீஸ் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிடிக்கும். அடுத்து வந்து கான்டெம்பரரி ஃபிக்ஷன் ஜான்ரால பார்க்கலாம். ஸோ அந்த ஜான்ரால நான் ரெக்கமெண்ட் பண்ற புக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்ஷியஸ் பீப்புள். இந்த புக்கை பத்தி சொல்லணும் இல்லை என்ன பேச சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பேசுவேன். ஏன்னா இந்த புக் வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு ராபரி வந்து நடக்கும், பேங்க் ராபரி வந்து நடக்கும். ஆனா அந்த திருடர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு தனியா வந்து மாட்டிப்பாரு. தனியா மாட்டிக்க மாட்டாரு, குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கூட வந்து மாட்டிப்பாரு. ஹோஸ்டேஜா வந்து பிடிச்சு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபியர் இருக்கும், ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பத்தி எல்லாம் வந்து இதுல நிறைய வந்து பேசியிருப்பாங்க. அந்த போலீஸ், அப்புறம் அவங்க அப்பா, இது எல்லாமே வந்து பேசியிருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ் ஆஃப் 2025. கண்டிப்பா வந்து இந்த புக்கை வந்து படிங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்காது. நான் சொல்ற எல்லா புக்குமே வந்து நிஜமா சொல்றேன் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நானே ரொம்ப ஈஸியா இருந்தா படிப்பேன். அதனால மறக்காம இந்த புக்கை வந்து படிங்க. அடுத்த ஜான்ரா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேண்டசி ரொமான்ஸ். இதுல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ற புக்கு வந்து பவர்லெஸ் பை லாரன் ராபர்ட்ஸ். இந்த புக்கை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து இது என்னோட ஃபேவரட்டா இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பட் எனக்கு இதுல வர கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காய் அப்படிங்கிறவர் தான் வந்து நம்ம மேல் ப்ரொட்டாகனிஸ்ட். அவர் தான் வந்து என்னோட ஃபேவரட் கேரக்டர் இந்த புக்ல. இந்த புக்ல வந்து ஒரு கிங்டம் வந்து இருக்கும். அதுல வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பவர் வந்து இருக்கும். ஸோ அந்த பவர் தான் வந்து அவங்களோட வர்த். அந்த கிங் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் வந்து பவர் இல்லையோ அவங்களாம் வந்து அழிக்கணும், அந்த இதை வந்து அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாரையும் வந்து கொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து கிரே. ஸோ அவங்க வந்து எனக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ட்ரையல்ல வந்து கேம் மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து எல்லாரும் பவர் இருக்கிறவங்க கூட இவங்க வந்து போட்டி போடுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து பார்ப்பாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்ப்பாங்க. பட் எனிமீஸ் டு லவர்ஸ். கை தான் என்னோட ஃபேவரட். ஹீ இஸ் மை ஃபேவரட்.
இந்த புக்கு வந்து கண்டிப்பா வந்து அடிக்டிவா இருக்கும். இந்த புக்கை நான் ஸ்டார்ட் பண்ணி என்னால கீழே வைக்க முடியல. வேற எதுவுமே வந்து இது பண்ண முடியல. 2 டேஸ் ஒரு வீக்கெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு ஃப்ரைடே ஆரம்பிச்சு சாட்டர்டே சண்டே ஃபுல்லா உட்காந்து நான் வந்து இது வந்து முடிச்சேன். கண்டிப்பா வந்து இது பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். புக்கை சைஸை பார்த்து தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. டெஃபினட்டா இது வந்து வொர்த் ரீடிங். அடுத்த ஜான்ரா வந்து இது என்னன்னு சொல்றது, ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் எல்லாம் வந்து காசி ரீட் அது மாதிரி சொல்லலாம். மை ஃபேவரட் வெல்கம் டு ஹுங்னம் டாங் புக் ஷாப் பை ஹேங் பு ரியோங். இந்த புக்கை பற்றி நான் வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூவே வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இதில் வந்து ஏன் நம்ம புக்கு படிக்கணும், ஒரு புக் ஸ்டோர் வந்து எப்படிலாம் வந்து ஒருத்தங்களை மாற்றும், இல்லை புக்கு வந்து ஒருத்தங்களை எப்படிலாம் மாற்றும் அப்படிங்கிறது வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்து யூடியூப் சேனலே வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன், பட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2026 வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து இருக்க போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா ஐடியாஸ்லாம் வந்து நான் 2026க்காக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். படிச்சதில் இதுதான் வந்து என்னோட டாப் ரெக்கமெண்டேஷன்ஸ். இன்னும் வந்து நிறைய புக்ஸ், இன்னும் நிறைய ரெக்கமெண்டேஷன், நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது புக்கு படிச்சிருந்தீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஏதாவது புக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.